நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம், நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு ஆயுதம் தான் சதக்கா, தர்மம் செய்வது. இந்த சதக்கா செய்வதனால் 17 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுக்கிறான். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது கைவசம் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறான். அந்த ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தாததின் காரணமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரச்சனையில், கடனிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய தலையெழுத்தையே இந்த ஆயுதத்தின் மூலமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பானதாக மாறிவிடும். அதுதான் சதக்கா, தர்மம் செய்வது. அருமையானவர்களே, திர்மிதியுடைய 3369வது ரிவாயத் வருகிறது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபுவாபு தஃப்சீரில் குர்ஆனி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பாடத்துக்கு கீழால் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு ரிவாயத். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்த சந்தர்ப்பத்திலே இந்த பூமி அசைய ஆரம்பித்தது. எனவே இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மலைகளை படைத்து இந்த பூமிக்கு முளை குச்சிகளாக ஆக்கினான். அதற்கு பிறகு பூமி ஆடுவதை அப்படியே நிறுத்தியது. ஃபஅஜிபத்தில் மலாயிகத்து மின் ஷித்தத்திஹா, இந்த மலையுடைய வெயிட்டை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா ரப், இரட்சகனே, ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் ஜிபால், இந்த மலையை விட சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு படைப்பை நீ படைத்திருக்கிறாயா என்று இந்த மலையுடைய சக்தியை பார்த்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், நஅம் அல் ஹதீத், ஆம், இந்த மலையை சுக்குநூறாக்கக்கூடிய இரும்பை நான் படைத்திருக்கிறேன். உடனே மலக்குகள், ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் ஹதீத், யா அல்லாஹ், இந்த இரும்பை விட சக்தி வாய்ந்த ஒரு படைப்பை நீ படைத்திருக்கிறாயா? அதற்கு அல்லாஹ், நஅம் அன்னார், ஆம், இந்த இரும்பையை உருக்கக்கூடிய நெருப்பை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். பிறகு மீண்டும் மலக்குமார்கள், ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினன் நார், இந்த நெருப்பை விட சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு படைப்பை நீ படைத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நஅம் அல் மா, இந்த நெருப்பையே இல்லாமலாக்கக்கூடிய தண்ணீரை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான். பிறகு மலக்குமார்கள் மீண்டும், ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் மா, இந்த தண்ணீரை விட சக்தி வாய்ந்த வேறு ஏதாவது படைப்பை நீ படைத்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ், நஅம் அர்-ரீஹ், ஆம், இந்த தண்ணீரையே இழுத்து செல்லக்கூடிய காற்றை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். பிறகு மலக்குகள், ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினர் ரீஹ், இந்த சக்தி வாய்ந்த காற்றை விட மிகவும் பலமான ஒரு படைப்பை நீ படைத்திருக்கிறாயா, ஏதாவது ஒரு விடயத்தை படைத்திருக்கிறாயா என்று கேட்டதும் அல்லாஹ் சொன்னான், நஅம் இப்னு ஆதம் தஸத்தக பிஸதகத்தின் பியமீனிஹி யுஃபிஹா மின் ஷிமாலி, ஒரு அடியான் தனது இடது கைக்கு தெரியாமல் மறைத்து வலது கரத்தால் கொடுக்கக்கூடிய தர்மம் இந்த காற்றை விட, இந்த தண்ணீரை விட, இந்த நெருப்பை விட, இந்த இரும்பை விட, இந்த மலைகளை விட மிகவும் பிரமாண்டமானது என்று அல்லாஹ் சொன்னான். ஆகவே இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த சதக்கா, தர்மம் கொடுப்பது. அருமையானவர்களே, அல்லாமா இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உத்தத்து சாபிரீன் என்ற கிதாபில், யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 17 விதமான பாக்கியங்களை அருளுகிறான் என்று வகைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். முதலாவது கூறுகிறார்கள், தகி மசாரி அஸ்ஸு, கெட்ட மரணத்தை விட்டு சதக்கா அந்த மனிதனை பாதுகாக்கிறது என்று கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த 17 விடயத்தை இவர்கள் ஹதீஸில் இருந்து தான் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் தெளிவான ஆதாரங்கள் ஹதீஸில் இருக்கின்றன. முதலாவது கூறுகிறார்கள், சதக்கா செய்வதின் காரணமாக கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். இரண்டாவது, தத்ஃபஉல் பலா, இந்த சதக்கா அந்த அடியானுக்கு சோதனைகள் வருவதை விட்டும் தடுத்து விடுகிறது. அந்த அடியானுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் சோதனைகளை இந்த சதக்கா வரவிடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கூறுகிறார்கள், ஒரு அநியாயக்காரன் அநியாயம் இழைக்க நாடினாலும் இந்த சதக்கா செய்த மனிதனுக்கு அநியாயம் இழைக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு தடுப்பு அரணாக இந்த சதக்கா இருக்கும் என்று கூறுகிறார்கள். மூன்றாவது, துத்ஃபிஉல் ஹத்தீஅத, மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை அடியோடு இந்த சதக்கா அணைத்து விடுகிறது என்று கூறுகிறார்கள். அதாவது அடியோடு இந்த பாவங்களை இல்லாமலாக்கி விடுகிறது. நான்காவது, தஹ்ஃபதுல் மா,
என்பதனால இந்த சதகா அந்த சதகா செய்த அடியானுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது. எந்த விதத்திலும் சொத்துக்களில் குறைபாடு ஏற்படாமல் இந்த சதகா பாதுகாக்கிறது என்று கூறுகிறார்கள். ஐந்தாவது தஜ்லிபுர் ரிஸ்க, ரிஸ்கை வாழ்வாதாரத்தை இழுத்து கொண்டு வருகிறது இந்த சதகா என்று கூறுகிறார்கள். சதகா செய்யக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமை என்பது ஏற்படாது, அவனுக்கு வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கும். இந்த சதகா அந்த வாழ்வாதாரத்தை இழுத்து கொண்டு வரும் என்று கூறுகிறார்கள். ஆறாவது தஃப்ரஹுல் கல்ப, உள்ளத்தை எப்பொழுதுமே இந்த சதகா சந்தோஷமாக வைக்கும் என்று கூறுகிறார்கள். சதகா செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே எந்த கவலையும் எந்த சஞ்சலமும் இருக்காது, அவருடைய உள்ளம் எப்பொழுதும் சந்தோஷம் அடைந்ததாகவே இருக்கும் என்று கூறுகிறார்கள். சதகா செய்தவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் இந்த எல்லா அடையாளத்தையும் அவர்கள் கூறுவார்கள். அருமையானவர்களே, ஏழாவது தூஜிபு ஸிகத பில்லாஹ் வ ஹுஸ்ன ظن பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணத்தை, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இந்த சதகா வலுப்பெறச் செய்கிறது, உறுதியாக்குகிறது என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது அதிகமாக நம்பிக்கை சதகா கொடுப்பவரின் மீது ஏற்படும். ஏன்? இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டிய சதகா கொடுக்கிறார், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் இவர் தான தர்மம் செய்கிறார். அதை கொடுத்ததற்கு பிறகு அதற்கு பகரமாக அல்லாஹ் இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அபிவிருத்திகளை பார்க்கும் பொழுது இவருடைய உள்ளம் இன்னும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அருமையானவர்களே, எட்டாவது துர்கிமு ஷைத்தான, சதகா செய்வது ஷைத்தானை கோபப்படுத்தும் என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் எப்பொழுதுமே உங்களுக்கு வறுமையை வாக்களித்துக் கொண்டே தான் இருக்கிறான், எனவே இவன் செலவழிக்க விடமாட்டான். இதையும் தாண்டி அல்லாஹுக்காக வேண்டி இவன் தர்மம் செய்யும் பொழுது ஷைத்தானை கோபப்படுத்துகிறது என்று எழுதுகிறார்கள். ஒன்பதாவது துஸக்கின் நஃப்ஸ, சதகா கொடுப்பதினால் அந்த சதகா கொடுக்கக்கூடியவருடைய உள்ளத்தை இந்த சதகா பரிசுத்தப்படுத்துகிறது என்று எழுதுகிறார்கள். இதன் மூலம் என்ன விளங்குகிறது அருமையானவர்களே? சதகா கொடுப்பவரிடத்திலே எந்த விதமான கெட்ட குணங்களும் இருக்காது, எந்த விதமான குரோதமும் இருக்காது. சொல்ல போனால் கஞ்சத்தனம் இவருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவு கூட இருக்காது. அப்படியாப்பட்ட நிலையில் இவருடைய உள்ளத்தை இந்த சதகா மாற்றி விடுகிறது. பத்தாவது கூறுகிறார்கள், துஹப்பிபுல் அப்த இலல்லாஹி வ இலா ஹல்கிஹி, இந்த சதகா செய்யக்கூடிய அடியான் அல்லாஹ்விடத்திலும் விருப்பமானவராக இந்த சதகா மாற்றுகிறது, அடியார்களிடத்திலும் விருப்பமுள்ளவராக இந்த சதகா மாற்றுகிறது. தான தர்மங்கள் செய்யக்கூடியவரை அல்லாஹும் விரும்புவான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள். அதோடு சேர்த்து கூறுகிறார்கள், சதகா செய்வதனால் இவருடைய எல்லா குறைகளையும் இந்த சதகா மறைத்து விடுகிறது என்று எழுதுகிறார்கள். இவனுடைய எந்த குறையும் வெளியிலே விளங்காது, அல்லாஹ் இந்த சதகாவின் மூலமாக இவருடைய எல்லா குறைகளையும் மறைத்து விடுகிறான். 11 தஸீது ஃபில் உம்ர், இவருடைய வாழ்க்கையிலே அதிகரிப்பு ஏற்படுகிறது. அதாவது சதகா செய்வதனால் இவருடைய ஆயுட்காலம் நீடிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இவர் நீண்ட காலம் சந்தோஷமாக எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ்வார் என்பதாக இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். 12வது தஸ்தஜ்லிபு அத்இயத்தன் நாஸி வ மஹப்பத்தஹும், அடியார்களுடைய துஆவையும் அடியார்களுடைய நேசத்தையும் இந்த சதகா செய்யக்கூடியவருக்கு இந்த சதகா பெற்று தருகிறது என்று எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, சதகா செய்யும் பொழுது யார் அந்த தர்மத்தை எடுக்கிறாரோ அவர் இந்த அடியாருக்காக வேண்டி உள்ளத்தால் துஆ செய்வார். இதே போல இந்த மனிதரை மக்கள் நேசிக்கவும் ஆரம்பிப்பார்கள். இப்படியாப்பட்ட பாக்கியம் இந்த சதகாவின் மூலமாக கிடைக்கிறது. அருமையானவர்களே, 13வது தத்ஃபஉ அன் ஸாஹிபிஹா அஸாபல் கப்ரி, இந்த சதகா செய்யக்கூடிய அடியானுக்கு கபருடைய வேதனை வராமல் இந்த சதகா பாதுகாக்கிறது என்று எழுதுகிறார்கள். 14 தகூனு அலைஹி ظில்லன் யௌமல் கியாமா, யார் உலகத்திலே சதகா செய்கிறாரோ மறுமை நாளிலே இந்த சதகா அவருக்கு நிழலாக மாறிவிடுகிறது என்று எழுதுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலும் வருகிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நிழலே இல்லாத அந்த பயங்கரமான கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை 7 பேருக்கு கொடுக்கிறான். அதில் ஒருவர் தான் வலது கையால் இடது கைக்கு தெரியாமல் சதகா கொடுத்த நபர். 15வது பாக்கியம் துஷஃபிஉ லஹு இன்தல்லாஹ், இந்த சதகா அந்த அடியாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும், பரிந்து பேசும், இவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பும் வரை இந்த சதகா அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்து கொண்டே இருக்கும் என்று எழுதுகிறார்கள். 16வது துஹவ்வினு அலைஹி ஷதாஇத துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிரா
இம்மை மறுமையில் இந்த மனிதனுக்கு சதக்கா செய்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் இந்த சதக்கா லேசுபடுத்துகிறது என்று எழுதுகிறார்கள். சதக்கா செய்யக்கூடிய அடியானுக்கு எப்படியாப்பட்ட பிரமாண்டமான பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை இலகுபடுத்துகிறான். அருமையானவர்களே, வாழ்க்கை பிரச்சனை அடியோடு இல்லாமலாகிவிடும் சதக்கா செய்வதனால். 17வது ததுஊஹு இலா சாயிரி அஅமாலில் பிர்ரி ஃபலா தஸ்தஅஸி அலைஹி. என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சதக்கா செய்வதனால் ஏனைய நல் அமல்கள் செய்வதின் பக்கம் இந்த சதக்கா இந்த அடியானை அழைத்து செல்கிறது. அந்த நல்லமல்கள் செய்வதிலே ஃபலா தஸ்தஅஸி அலைஹி, இவனுக்கு எந்தவித சிரமத்தையும் அது ஏற்படுத்தாது என்று கூறுகிறார்கள். சதக்கா செய்வதனால் இன்னும் நல் அமல்கள் செய்யக்கூடிய எண்ணம் இவருடைய உள்ளத்திலே உருவாகும். அந்த அமல்களை செய்யும் பொழுது அவருக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. மன சந்தோஷத்துடன் அந்த நல் அமல்களை செய்வார் என்று எழுதுகிறார்கள். ஆகவே யார் தான தர்மங்கள் சதக்கா செய்கிறாரோ அவருக்கு இப்படியாப்பட்ட 17 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் அருளுகிறான் என்று இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உத்தத்து சாபிரீன் என்ற தங்களுடைய கிதாபிலே ஹதீஸ்களை ஆழமாக ஆய்வு செய்து இந்த பலன்களை எழுதியிருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, நாங்களும் இன்றிலிருந்து முடியுமான அளவு சதக்கா செய்து இப்படியாப்பட்ட வெகுமதிகளை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.